வாங்க, ரெண்டு நெருங்கிய நண்பர்களுக்குள்ள வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி பார்க்கலாம். ஆனா இவங்க சாதாரண நண்பர்கள் இல்ல. இவங்க உலகின் ரெண்டு சக்தி வாய்ந்த நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐக்கிய ராஜ்யம். அவங்களுக்குள்ள சீனா விஷயமா வளர்ந்து வர்ற ஒரு புதுவிதமான பதட்டத்தை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம ஆழமா பார்க்க போறோம். இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, சீனா மாதிரி ஒரு பெரிய நாட்டு கூட எப்படி பழகுறது? நம்ம பொருளாதாரத்தை பார்க்கணுமா இல்ல நம்ம பாதுகாப்பை பார்க்கணுமா? இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா மேற்கத்திய நாடுகளுமே தனக்கு தானே கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம். சரி, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க, யூகே எடுத்த ஒரு பெரிய ராஜதந்திர முடிவோட இந்த கதையை ஆரம்பிக்கலாம். பல வருஷமா சீனா கூட ஒரு விதமான சுமூகமான உறவு இல்லாம இருந்துச்சு. இப்போ யூகே ஒரு புது அத்தியாயத்தை திறக்க முடிவு பண்ணாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. வர்த்தகத்தையும் பொருளாதார ஒத்துழைப்பையும் திரும்பவும் கொண்டு வரணும். ஆனா அவங்க எடுத்த இந்த முடிவுக்கு அட்லாண்டிக் கடலுக்கு அந்த பக்கம் இருந்து, அதாவது அமெரிக்காவிடமிருந்து, குறிப்பா ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு கடுமையான பகிரங்கமான எதிர்ப்பு உடனே வந்துச்சு. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாருங்க. அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்பவே வலிமையானது, மிகவும் ஆபத்தானதுன்னு சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த விஷயத்த உலக அளவுல ஒரு பெரிய தலைப்புச் செய்தியா மாத்திருச்சு. ட்ரம்ப் என்ன சொல்ல வராருன்னா, இது வெறும் பிரிட்டனுக்கான ஒரு சின்ன முடிவு இல்ல, இது மொத்த மேற்கத்திய கூட்டணிக்குமே ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. இதுதான் இந்த விஷயத்தை இவ்ளோ சீரியஸாக்குச்சு. சரி, அமெரிக்காவோட இந்த நேரடியான எச்சரிக்கைக்கு யூகே என்ன பதில் சொல்லுச்சு? அவங்க சும்மா இல்ல. பிரதமர் கீர் ஸ்டார்மர் ரொம்ப உறுதியா பகிரங்கமாவே இந்த எச்சரிக்கையை நிராகரிச்சாரு. ஸ்டாமரோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். சீனா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள்ல ஒண்ணு. அதனால அவங்கள புறக்கணிக்க முடியாது. அவங்க கூட பழகிறது ஒரு பொருளாதார கட்டாயம். அதுக்காக நாங்க எங்க நட்பு நாடுகளை விட்டு விலகுறோம்னு அர்த்தம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யூகே அவங்களோட வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கையை அவங்களே தீர்மானிச்சுக்குவாங்கன்ற உரிமையை நிலைநாட்டுறாங்க. இது அவங்களோட தேசிய இறையாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு பார்வையும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. அமெரிக்கா என்ன சொல்லுது? சீனாவை ஒரு பெரிய ஆபத்தா பாக்குது, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுது. ஆனா யூகே என்ன சொல்லுது? சீனாவை தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார உண்மையா பாக்குது. இந்த அடிப்படை கருத்து வேறுபாடு தான் இந்த பிளவுக்கு மைய காரணம். இது வெறும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இது நம்ம உலகம் எப்படி மாறிட்டு இருக்குன்ற ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன பகுதி தான். வாங்க, இந்த புது உலக சதுரங்க ஆட்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மாதிரி தான். மேற்கத்திய கூட்டணிகளுக்குள்ள ஒரு பெரிய அளவிலான பார்வை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. பல ஐரோப்பிய நாடுகள் இதே மாதிரி தான் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் ஆய்வாளர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, பழைய உலக விதிகள் எல்லாம் இப்போ மாறிடுச்சு. பாதுகாப்பு முக்கியமா, பொருளாதாரம் முக்கியமான்றது தான் இப்போ இருக்கிற பெரிய சவால். அதனால உலக அரசியல் முன்ன விட ரொம்ப சிக்கலாகிட்டே போகுது. ஆனா இந்த கருத்து வேறுபாடு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தங்களோட பல வருஷ கால உறவு ரொம்ப வலுவா இருக்குன்னு ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இப்போதைய நிலைமை என்ன? யூகே அவங்களுக்கான ஒரு நடுநிலையான பாதையில போக முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு பக்கம் சீனா கூட பொருளாதார உறவு, இன்னொரு பக்கம் தங்களோட பாரம்பரிய நட்பு நாடுகளோட கூட்டணி. இப்படி ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல பயணிக்க முடியுமா? இந்த கதை இதோட முடியல, இது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாறிக்கிட்டு வர்ற உலகத்துல பழைய நட்புகளோட பாரம்பரிய கூட்டணிகளோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?